Hi friends, welcome to Films to Fashion. I hope you all fine. திரும்பவும் உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்டு எப்பவும் போல் இன்றைக்கி நல்ல விஷயங்களை பேசுவோம். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்க உட்காந்தப்போ நான் எந்த ஒரு டாப்பிக்குமே நான் ப்ரிப்பேர் பண்ணலை. என்ன அப்படின்னாக்கா இது ஒரு டாப்பிக்காக எடுத்து பேச வேண்டிய விஷயமா எனக்கு தெரியல. ஏன்னா இது எல்லாருமே நம்ம மீட் பண்ணியிருப்போம். இந்த அனுபவங்களை எல்லாருமே நம்ம சந்தித்து தான் வந்திருப்போம். அதாவது லைஃப்பில் எவ்வளவோ அனுபவங்கள் நடந்திருக்கும். நம்ம சோஃபார் திரும்பி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய அனுபவங்களுடைய தொகுப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை இல்லைங்களா? நம்ம யோசித்து பார்க்கும்போது நமக்கு பின்னாடி ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அனுபவங்கள் அடிப்படையாக வச்சு தான் முன்னேறி நம்ம போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான அனுபவங்களில் 2 விதமான அனுபவங்கள் இருக்குது. அதாவது நெகட்டிவ்லேயும் இருக்கும், பாசிட்டிவ்லேயும் இருக்கும். நான் பாசிட்டிவில் நிறையவே அனுபவிச்சிருக்கேன், கூடவே நெகட்டிவும் அனுபவிச்சிருக்கிறேன். அப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் அனுபவித்த சமயங்களில் நான் நிறைய இடங்களில் பேசாமல் இருந்திருக்கிறேன். எதுக்காக பேசாமல் இருந்தேன் அப்படின்னு அப்போ எனக்கு தெரியல. என்ன அப்படின்னாக்கா என்னை மட்டம் தட்டி பேசின இடத்துல, என்னை கிண்டல் பண்ண இடத்துல, என்னை கேலி பண்ண இடத்துல, என்னை தவறாக பேசின இடங்களில், இன்னும் இது மாதிரி ஒரு உதாரணங்களை எடுத்துக்கோங்களேன். இது மாதிரியான இடங்களில் நான் பேசுனதில்லை. ஏன் பேசுனதில்லைன்னா அதுக்கும் காரணம் இருக்குது. ஒன்று, நான் அந்த இடத்துல பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணியிருக்கலாம், கோபம் அதிகமாக இருந்திருக்கலாம், என்ன இந்த மாதிரி கிண்டல் பண்ண இடத்துல நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாமல் பேசாமல் வந்திருக்கலாம். இல்லை நம்மளை மட்டம் தட்டி பேசின இடத்துல நம்ம இவங்கள்ட்ட என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசாமல் வந்திருக்கலாம். ஸோ இது மாதிரியான என்னை நோக்கி வந்த அம்புகள் நிறைய இடங்களில் நான் பேசாமல் வந்திருக்கேன். ஒரு கட்டத்தில் அதை நான் யோசித்து பார்க்கும்போது நம்ம ஏன் பேசாமல் வந்தோம், பேசியிருக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு என் மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தை அவங்கள்ட்ட காட்டாமல் மற்றவங்கள்ட்ட காட்டிகிட்டு இருந்தேன். அது தப்புனா இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த பின்னாடி நடந்த நிகழ்வுகளில் நான் எதிர்த்து பேசாமல், என் உள்ளுக்குள்ளே 1000 போராட்டங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் எதிர்த்து பேசாமல் எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணாமல் நான் வந்தது அவ்வளவும் நல்லதுங்க. இப்போ தான் நான் அதை உணர்றேன். ஏன் அப்படின்னாக்கா அந்த நேரத்தில் நான் எதிர்த்து பேசியிருந்தேன் அப்படின்னாக்கா அது ஒரு பெரிய சீனாக இருந்திருக்கும். நான் எதிர்த்து பேசாததுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்குது. பயம், அதை சொன்னாங்களே, பயம், பவர்லெஸ், இல்லை என்னால் ஏற்று பேச முடியாத சூழ்நிலை, அந்த மாதிரி எது வேணாலும் இருந்திருக்கலாம். பட் நான் அப்படி அமைதியாக நான் அந்த இடத்துல ஒரு சீன் க்ரியேட் பண்ணலை, ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ணலை. அப்படியே அமைதியாக வந்துட்டேன். எவ்வளவோ நான் பார்த்துருக்குறேன். வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி, வீட்லேயும் சரி, வெளியில் போகிற இடங்கள்லையும் சரி, நிறைய விமர்சனங்கள் நெகட்டிவ் விமர்சனங்கள் என்னை நோக்கி வந்திருக்குது. அப்போ நான் அதிகம் பேசுனது கிடையாது, எதிர்த்து பேசுனதும் கிடையாது, அவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க நான் கேட்டதும் கிடையாது. அப்படி நான் விட்டுட்டு நான் வந்துட்டேன் இல்லைங்களா? ஆனால் இப்போது இந்த நிமிஷம் நான் யோசிக்கிறேன், அவங்க எல்லாருக்குமே நான் பதில் சொல்லிட்டேன். எப்படின்னு தெரியுங்களா? என்னுடைய தரத்தை நான் எந்த அளவுக்கு உயர்த்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் உயர்த்திட்டேன். அதுவே அவங்களுக்கு இப்போ பதிலாக போயிடுச்சு. நல்லா இருக்கு இல்லைங்களா? இது யோசிச்சு பார்க்குறீங்களா? நீங்களும் அதை யோசிச்சு பாருங்கள். இது நம்மளை கேட்பாங்க, உனக்கு என்ன சூடு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி கேட்குறாங்களே, நீ ஏன் திரும்பி பார்க்காம ரியாக்ட் பண்ணாமல் வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் உங்களோட உண்மையான பவர். சரிங்களா? அதை அப்படியே விட்டுருங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். உங்களுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். அமைதியாக எட்ட வாங்க. உங்கள் தரத்தை, உங்களுடைய லைஃப் ஸ்டைலில், உங்களுடைய முயற்சியை எந்த அளவுக்கு நீங்கள் உயர்த்திக்க முடியுமோ அதில் கவனம் செலுத்துங்க. அதில் கவனம் செலுத்துனீங்கன்னா அதுதான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய அடி. இப்போ என்னுடைய வளர்ச்சி அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்குது. என்னை பார்த்து பேசின எல்லாருக்குமே அது ஒரு கனவாக இருக்குது. எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், புரியுதுங்களா? லைஃப்பில் என்னால் இவ்வளோ முடிஞ்சுது அப்படின்னாக்கா உங்களால் ஏன் முடியாது? உங்களுக்கு என்ன குறை சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களால் முடியும். இனிமே அடுத்தவங்களுடைய விமர்சனங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு கோவப்பட்டு அவங்கள்ட்ட கத்துற ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னாக்கா அமைதியாக கடந்து அந்த இடத்த விட்டு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுடைய தரத்தை உயர்த்திக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அது எது வேணாலும் இருக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒரு புதிய ஸ்கில், ஒரு புது திறனை நீங்கள் கற்றுக்கலாம்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட்.